இந்த வண்டி பார்த்தீங்களா எவ்வளோ பழசாக இருக்குது. இது எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கும் போய் செக் பண்ணி பார்க்கலாமா? இந்த வண்டி வந்து மொத்தமே 26,251 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. அதுக்கே அதோட கண்டிஷன் பாருங்கள், இந்த கண்டிஷனில் இருக்குது. மிஞ்சி போனால் இன்னும் ஒரு 5,000 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டில் ஓடும், ஆனால் ஆர்சி தான் இருக்குமான்னு தெரியாது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு வண்டி. ஸோ இந்த வண்டியெல்லாம் என்ன கதை அப்படின்றது தெரியல. இப்போ இங்கே வந்து ஒரு ஃபேசினோ இருக்குது. ஓகே, ஸோ இதோட கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா 25,298. ஓகே, அடுத்தது ஒரு பிளாட்டினா இருக்குது. இதோட ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 31,954. ஓகே, இது எல்லாமே ஓல்டு வண்டி தான். அடுத்தது ஒரு ஜூபிட்டரு. இது வந்து 8,132. அடுத்தது வந்து CT100 பஜாஜ். இது வந்து 24,554. ஸோ ஆவரேஜாக பார்த்திங்கன்னா இதுவுமே பார்த்திங்கன்னா ஓல்டு வெஹிக்கிள் தான். ஸோ ஆவரேஜாக எல்லா ஓல்டு வெஹிக்கிளுமே ஒரு 30,000க்குள்ளே தான் எல்லாம் ஓட்டியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம இவ்வளோ லெஸ் யூசேஜ் தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னும்போது நமக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் அந்தளவுக்கு நமக்கு லாபம் கிடைக்குமா? நீங்கள் அவ்வளோ ஓட்டுவீங்களா எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க.